புஷ்பா படம் பாணியில் முதலமைச்சர் போகிறதுக்கு முன்னாடியே சிவி சண்முகம் வீட்டுக்கு சோஃபா போயிருக்கிறத எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் விமர்சிச்சிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, அந்த சோஃபாவில் என்ன இருந்துச்சுன்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. சோஃபாவில் பணம் கூட இருந்திருக்கலாம் சிவி சண்முகத்தை இழுக்கிறதுக்கு. வேறு என்ன சொல்ல முடியும்? அவர் சோஃபா போகுதுன்னா புஷ்பா பண்ணி பாடல போகிறோன்னா அவர் சினிமா மாடலில் தான் ஆட்சி பண்ணுறாரோ என்னன்னு தெரியலங்க. சினிமா பார்த்து தான் ஆட்சி பண்ணுறாரு. மக்கள் ஏதோ அவர் ஓட்டு தான் போட்டாங்களே தவிர கழிப்பாருன்னு போடல. இன்றைக்கி அவங்களே கஷ்டப்படுறாங்க. நாங்கள் உண்மையிலேயே சொல்கிறோம், குளத்தூரில் அவர் தோத்தாருனா கூட அது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் அவர் வின் பண்ணிட்டு வருவாரெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. பேரம்பேத்தி சொல்லிச்சிங்கன்னு சொல்லி போட்டோம், வின் பண்ண மாட்டாருன்னு. மறுபடியும் இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இது எப்படி நடந்தது எங்களுக்கே தெரியலன்னு மக்களே இப்போ குறை சொல்கிறாங்க. இன்றைக்கி நடந்த சட்டசபையில் கூட இன்றைக்கி முதல் நாளே அவருக்கு தோல்வி தான். ஆஸ்தானா ஜோர்ஜ் அவர் நியமித்தார், அதுவே இப்போ கட் பண்ணிட்டாங்க. அரசாங்க உத்தியோகம் இல்லைன்னு கட் பண்ணிட்டார். போக 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 அவருடைய மற்றொரு முகமெல்லாம் தெரியதான் போகுது. பொறுத்து இருந்து பார்ப்போம் அவர் நல்லா பண்ணுறாரா எப்படின்னு. போன ஆட்சியில் எதுவும் நடக்கலை தீய சத்தின்னாரு. ஆனால் இதே சட்டசபையில் சொல்கிறாரு, போன ஆட்சியில் நடந்த திமுக ஆட்சியில் நடந்த நலத்திட்டங்கள் நாங்கள் தொடருவோம்ன்றார். அப்போ போன ஆட்சியில் நடந்தது தானே அவர் சொல்கிறாரு. அப்போ எப்படி அவர் போன வாட்டி எதுவும் நடக்கலைன்னு சொல்லி தானே இன்றைக்கி ஆட்சிக்கு வந்தார். இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டு திமுகவில் நடந்த நலத்திட்டங்கள் இன்னைக்கு தொடரும்னு சொல்லிட்டார். போக போக பார்ப்போம். ஒரு ஆட்சி நல்லா பண்ணால் மக்கள் ஆதரவு, அவர் ஒழுங்காக பண்ணலாம் மக்கள் ஆதரவு மறுபடியும் திருப்பி பெற்றுப்பாங்க. சரியாக தான் சொல்லியிருக்கதா நான் நினைக்கிறேன். என்னென்னா முக ஸ்டாலினை போய் பார்த்தாரு முதல் நாள் ஆட்சி அமைச்ச உடனே. அதுக்கப்புறம் யாரை போய் பார்த்தாரு? சீமானை பார்த்தாரு, வைகோவை பார்த்தாரு. எடப்பாடியை பார்த்தாரா? எடப்பாடியே ஒரு முன்னாள் சீஃப் மினிஸ்டர் தானே. எடப்பாடியை அவர் பார்க்க போகல. அப்போது இந்த குதிரை பேரம் நடக்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் இந்த சிவி சண்முகம், வேலுமணி இவங்கெல்லாம் கட்சிக்கு எதிரான நிலையை எடுத்துட்டாங்கன்றது அரசியல் புரசலாக எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு பேச்சு அடிபட்டுது. அதன் காரணமாக வேலுமணி வீட்டுக்கு கூட நேற்று போனாரே தவிர எடப்பாடி வீட்டுக்கு போகல. அதனால் எதிர்கட்சி தலைவர் சொன்னது கரெக்டு தான். புஷ்பா பட பாணியில் சோஃபா போச்சு, பின்னாடி சிஎம் போனார்னு அவர் சொல்லியிருக்காரு. இது நியாயமான கருத்தாக தான் பாரு. சோஃபா போகிறது வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. சோஃபா டைப்பில் வேறு இது இருக்கலாம் 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 இருக்கலாம். சொல்கிறது கரெக்ட்ண்ணே. அதான் சார் சொல்கிறது அரசியல் தந்திரம் தான். இந்த வகையில் நீங்கள் சொல்கிற மாதிரி சோஃபா மூலியமாக அதை கொண்டு போயிருக்காங்க. அது என்னென்னு சொல்ல தெரியலை எனக்கு. அவர் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறது அதுக்கு பிறகு நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி சோஃபா கொண்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. இல்லை, ஒரு விஐபி வர்றாருங்கிறப்ப ரிசீவ் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்துருக்கலாம். பட்டு ஒரே இவங்களே சப்ளை பண்ணுறாங்களா என்னங்கிறது இன்னும் தெரியாது. இப்போ யாராவது இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு வர்றதுங்கிறது பெரிய விஷயம். அவரை ஆனர் பண்ணுறதுக்காக கூட அவங்க பண்ணலாம். பட் இவங்களே அனுப்புனாங்கன்னா அது தப்பு தான், அது தேவையில்லாதது தான். ஆமாம், அது எல்லாருமே கேட்குறாங்க. அதனால தான் அந்த மாதிரியும் ஒரு இது வருது. தவிர்த்துடலாம். ஒன்றும் இது சோஃபாலாம் ஒன்றும் முக்கியமான விஷயம் கிடையாது. வர்றது போகிறது இவரோட நல்ல ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுக்க முயற்சி செய்கிறாங்க. பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்யக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படியே சொல்லியிருந்தாலும் இதை இப்போ அவையில் பேசுகிறதோ இதை ஒரு அரசியலாக்குறதோ நல்லா இப்போ எடுத்தோடனே செய்கிறது நல்லது இல்லை. இது அவருடைய விஜயை முதலமைச்சரானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையை தான் காமிக்கும். அவ்வளோ அது நிச்சயமாக அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ உள்ள சூழல் அந்த மாதிரி இல்லை. சோஃபாவில் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. கொடுக்கணும்னா வேறு மாதிரி அது டீல் பண்ணுவாங்க. அரசியல் கட்சியில் எப்படி டீல் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமாக அது என்ன நடந்துருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், யாரும் உண்மை தெரியாது. ஆனால் சோஃபாவில் தான் அனுப்பணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோதான். ஆனால் சட்டசபையில் பேசியிருக்காரு. பேசுனது எந்த விதத்தில் உண்மை அப்படின்றது தெரியல. அரசியல்வாதிங்க எப்படி வேணாலும் பேசலாம். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். நம்ம அதை யூகத்தின் அடிப்படையில் எதுவும் பேச முடியாது. கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிக்கணும். அவர் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை, இவர் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. அரசியலில் எதுவும் நடக்கலாம். இன்றைய ட்ரெண்டில் எதுவும் நேர்மையாக இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமாக தெரியுது. எங்கேயும் உண்மை பார்க்க முடியல. புரியுது. அப்போ இவர் பார்த்தாருன்னா அதை நேராக பிடிச்சிருக்கலாம். அடுத்தது புஷ்பா பட பாணியில் வச்சார் அப்படின்ற யூகத்தின் அடிப்படையிலும் அவர் சொல்லியிருக்கலாம். இல்லை இவர் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு பதிலாக இவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக அது மாதிரி செய்திருக்கலான்ற ஒரு இதுவும் வரலாம். ஆனால் எதுவும் அதான் கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரித்து
ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் மேல். அது நம்ம எதுவும் தெரியாமல் யூகத்தின் அடிப்படையில் எதுவும் சொல்ல முடியாது. விஜய் வந்து நல்லா தான் பண்ணுறாரு. அவர் மாதிரி யாரும் இப்போ பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, இவர் என்ன பண்ணுறாரு, போய் பேசி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாரு. சரியா, அவர் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறாரு. அதாவது ஒன்று டாஸ்மாக் கடையை இம்மீடியட்டாக வந்து க்ளோஸ் பண்ணார். யாரும் அப்படி பண்ணது கிடையாது, பண்ணார். அது வரவேற்கத்தக்கது. அது ரெண்டாவது என்னென்னா, இது இல்லை, இந்த போதைப் பொருள் பண்ணுறாங்களே, அதெல்லாம் பசங்களுக்கு பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது சொல்லி அதுவும் பண்ணாங்க. அது வரவேற்கத்தக்கது. இப்போ படித்த பட்டதாரிகள்னால 4000 rupees கொடுக்க போகிறதா இன்றைக்கி பேசியிருக்காங்க போல இருக்குது. தெரியல, அதை பற்றி தெரியல, பேசியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஒரு சின்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. புஷ்பா படம் பாணியில் வந்து முதலமைச்சர் போகிறதுக்கு முன்னாடியே ஆதரவு தர வீட்டுகளுக்கு இல்லை, ஆதரவு தர எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து சோஃபா போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அதெல்லாம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை, எனக்கு உடன்பாடே கிடையாது. அவர் நல்லா தான் பண்ணுறாரு, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரியா? ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா? சோஃபாவில் என்ன போயிருக்கும் அப்படின்றது. இன்றைக்கெல்லாம் சோஃபாவில் தான் போகணும் கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது பேசுனது ஒரு சும்மா ஒரு ஜாலியாக பேசுனதுனால அந்த மாதிரி பேசினார். இல்லைனா அவங்களுக்கு எதிர்கட்சிக்காரங்களுக்கு இங்கே சென்னையில் ஒரு நிரந்தர வீடு இல்லாதன் காரணமாக ஒரு சிஎம் வராருன்றதுக்காக கூட சோஃபா போயிருக்கலாம். சோஃபாவில் போய் உட்காரக்குள்ள அவங்களுக்கு வசதியாக இருந்திருக்குன்னு கூட போயிருக்கலாம். எதிர்கட்சி தலைவர் வந்து சும்மா ஒரு ஜாலியாக பேசணுன்றதுக்காக அந்த மாதிரி பேசியிருக்காருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஎம் கூட, இப்போ ப்ரெசன்ட் சிஎம் கூட என்ன பேசினார், மீனவர் பிரச்சனை வரும்போது கடிதம் எழுதுவார், கடிதம் எழுதிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடுவார். இன்றைக்கி சிஎம் என்ன பண்ணியிருக்காரு, மீனவர் பிரச்சனைக்கு கடிதம் தான் எழுதியிருக்காரு. நீட்டு பிரச்சனைக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஒன்றிய அரசுக்கு கடிதம் தான் எழுதியிருக்காரு. அதனால் அந்த சீட்டுக்கு வரும்போது தான் அந்த சூழ்நிலை தெரியும், எப்படி நடந்துக்கணும் என்ன அப்படின்னு. வெளியே இருக்கும்போது என்ன வேணாலும் பேசலாம். இப்போது சீஃப் மினிஸ்டர் சேர்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அது வந்து நமக்கு ஒரு பெருமை வாய்ந்த புகழ் வாய்ந்த ஒரு இடம். புகழ் வாய்ந்த இடம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அது ஒரு முள்படுக்கை மாதிரி தான். அதில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்தேன் கவுத்தேன்னு எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அதே தான் முன்னாள் முதலமைச்சரும் கடிதம் எழுதினார், இவரும் அதே தான் செய்கிறாரு. வேறு இதுக்கு மீறி ஒன்றும் செஞ்சிட முடியாது யாருமே. ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு முடிவு எடுத்து அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கண்டால் தான் உண்டு தவிர, மற்றபடி எல்லாரும் கடிதம் தான் எழுத முடியும், நிர்பந்திக்கத்தான் முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் எதிர்கட்சி தலைவர் பேசுறது கரெக்டாக தான் பார்க்குறேன். போன ஆட்சியில் எதுவுமே நடக்கலை, எதுவும் நடக்கலை, தீய சக்தின்னாரு. ஆனால் இதே சட்டசபையில் சொல்கிறாரு, போன ஆட்சியில் நடந்த திமுக ஆட்சியில் நடந்த நலத்திட்டங்கள் நாங்கள் தொடருவோம்ன்றார். அப்போ போன ஆட்சியில் நடந்தது தானே இதுதானே அவர் சொல்கிறாரு. அப்போ எப்படி அவர் போன வாட்டி எதுவும் நடக்கலைன்னு சொல்லி தானே இன்றைக்கி ஆட்சிக்கு வந்தார். இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டு திமுகவில் நடந்த நலத்திட்டங்கள் இன்னைக்கு தொடரும்னு சொல்லிட்டார். போக போக பார்ப்போம். ஒரு ஆட்சி நல்லா பண்ணால் மக்கள் ஆதரவு, அவர் ஒழுங்காக பண்ணலாம், மக்கள் ஆதரவு மறுபடியும் திருப்பி பெற்றுப்பாங்க.